சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்படியே வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கிறது இன்னும் கஷ்டமான விஷயம். அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி கடின உழைப்பு தான். கடின உழைப்பால மட்டும்தான் சினிமாக்குள்ள முன்னேற முடியும். அதையும் மீறி முன்னேறி சில பிரபலமான நடிகைகள் சில கெட்ட பழக்கங்கள் காரணமா அவங்களோட அந்தஸ்தை இழந்திருக்காங்க. அந்த வகையில தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் குடிப்பழக்கத்தால யாரெல்லாம் அவங்களோட மொத்த அடையாளத்தையும் இழந்து ரொம்பவே சினிமாவில் கஷ்டப்பட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சில்க் ஸ்மிதா. 80s 90s காலகட்டத்தில் மிகப்பெரிய கவர்ச்சி நடிகையா வலம் வந்தவங்க தான் இந்த சில்க் ஸ்மிதா. அந்த டைம்லலாம் இவங்க படத்துல இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஹால் ஷீட்ல கையெழுத்து போடுற அளவுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நடிப்புலையும் சரி இவங்களோட கவர்ச்சியிலையும் சரி இவங்களை அடிச்சுக்க யாராலையுமே முடியாது. அந்த டைம்ல இவங்களோட இறப்பு இன்னைக்கு வர மர்மமா தான் இருக்கு. ஒரு சமயத்துல வெளியான எல்லா படத்துலயுமே சில்க் ஸ்மிதா கண்டிப்பா இருப்பாங்க. புகழோட உச்சியில இருந்த இவங்க மது பழக்கத்துக்கு அடிமையாகி தான் இவங்களோட லைஃபையே இழந்துட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இவங்கள ஒரு கட்டத்துக்கு மேல கவர்ச்சியா நடிக்கிறத தவிர வேற எந்த ஒரு ரோலுக்குமே யாரும் டைரக்டர்ஸ் கூப்பிட்டல. இதனாலேயே இவங்க குடிச்சுக்கிட்டு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் யாருமே சில்க் ஸ்மிதாவை மதிக்கவே மாட்டாங்களா. ஏன்னா குடிச்சுக்கிட்டு அவங்க நிறைய அலப்பறையும் அங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு கூட யாருமே ரெடியா இல்லையா. சில்க் ஸ்மிதாவை பார்த்தாலே கவர்ச்சியா மட்டும்தான் கண்கள் பார்க்கும் அப்படின்னு அவங்க நிறையவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்களோட இறப்பு இன்னைக்கு வர மர்மமா தான் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மனிஷா கொய்ராலா. தமிழ்ல உயிரே திரைப்படத்தின் மூலமா அறிமுகமான மனிஷா தொடர்ந்து கமலஹாசன் கூட இந்தியன் போன்ற நிறைய படங்கள்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம அப்படியே இவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சினிமா பக்கம் இவங்க வரவே இல்லை. அப்படியே குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க. மனிஷா கொய்ராலா அடிக்கடி கிளப்ல இருக்கிற மாதிரியான நிறைய பிக்சர்ஸ் வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்ல நிறைய சமயத்துல இவங்க ஓப்பனாவே குடிச்சுக்கிட்டு மாட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களே எஸ் நான் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நான் அடிக்கடி இப்ப சரக்கு அடிக்கிறேன் அப்படின்றத ஓப்பனா ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாங்க. மனிஷா கொய்ராலாவோட மார்க்கெட் எப்பவுமே சரிஞ்சதில்ல. அவங்க டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாம அப்படியே சினிமா பக்கம் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப் ரொம்ப பெட்டரா இருந்திருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஊர்வசி. ஊர்வசி குடிக்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க ஒரு வாட்டி குடிச்சுக்கிட்டு நடு ரோட்ல சண்டை போடுற அளவுக்கு பிரச்சனை பெருசு பண்ணாங்க. இவங்களோட முதல் திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா ஜாலியா தான் இருந்தாங்க. பட் அந்த கல்யாணத்துல நிறைய பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்கும் செட் ஆகாம டைவர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஊர்வசி பயங்கரமா குடிக்க தொடங்கினாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு வாட்டி நடு ரோட்ல இறங்கி பயங்கரமா சண்டை போட்டுட்டுலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்து ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணி இப்ப சந்தோஷமா அவங்களோட லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊர்வசி முன்னாடி எவ்வளவு பெரிய ஹீரோயின் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் கரண்ட்ல பேசணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் சரண்யாவுக்கு அடுத்தபடியா ஒரு சூப்பரான மாம் கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அது ஊர்வசி தான் நமக்கு நல்லாவே தெரியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணனுக்கு எப்பவுமே அவங்கள விட சின்ன பசங்க கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா. ரீசெண்டா கூட லாக்டவுன் சமயத்துல பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வாங்கிட்டு வரும்போது போலீஸ் கிட்ட மாட்டிட்டாங்க. அந்த வீடியோ கூட வெளிவந்துச்சு. பாகுபலி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் ரொம்ப வருஷம் கழிச்சு ரம்யா கிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருந்துச்சு. ஒரு நல்ல பேர் வாங்கினாங்க. பட் இந்த மது பழக்கம் காரணமா இவங்களோட மதிப்பை இவங்களே இழக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன் பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பிரேக்கப் ஆனது, அதுக்கப்புறமா அவங்க குடிச்சது, அதுக்கப்புறமா இன்னொரு பையனை லவ் பண்ணது, இப்போ ஜாலியா இருக்காங்க. பட் இந்த இடைப்பட்ட சமயத்துல நிறையவே கஷ்டப்பட்டு அவங்க மது பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையா இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அடிமையா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வருஷமா காதலிச்ச ஒரு வெளிநாட்டு நபரை விட்டு பிரியிற அளவுக்கு இவங்க குடிச்சிருக்காங்க. அதை பத்தி அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. எஸ் நான் ரொம்ப ரொம்ப குடிச்சு ரொம்ப குடிக்க அடிக்ட் ஆனதுனால ஒரு கட்டத்துல என் பாய் ஃப்ரெண்டை இழக்கிற அளவுக்கு நான் ஓவரா போயிட்டேன். பட் இப்போ நான் ஓகே, இனிமே நான் குடிக்க போறதும் இல்ல, அந்த தப்பை இனிமே நான் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது நயன்தாரா. நயன்தாராவை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிம்பு கூட ஏற்பட்ட காதல் பிரேக்கப்புக்கு அப்புறமா தான் இவங்க குடிப்பழக்கத்துக்கே அடிமையானாங்க. இவங்க குடிக்கிறது மட்டும் இல்ல, ஸ்மோக் பண்ணவும் செய்வாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப அடிக்ஷன்ல இருந்தாங்க. ரொம்பவும் கடுப்பான நயன்தாரா ரொம்ப வருஷமா சினிமா பக்கமே வரல. ஃபுல் அண்ட் ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இனிமே இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு எப்படியோ அது எல்லாத்துல இருந்து வெளியே வந்து இன்னைக்கு அவங்க தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.